வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறப்பான பட்ஜெட் தாக்கல். பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் குறித்து முதல்வர் ரங்கசாமி புகழாரம். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பிரபல தாதா நன்னடத்தை காரணமாக விடுதலை. புதுவை இந்திரா நகர் தொகுதியில் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சாலை அமைப்பதற்கான பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். சிறப்பான பட்ஜெட்டினை தாக்கல் செய்ததற்காக பிரதமர் மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்ப்புகளை பூர்த்தி செய்துள்ளது. நாட்டின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கான உச்ச வரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி கடனுதவியை அதிகரித்திருப்பது மற்றும் ஆண்டொன்றுக்கு 12.7 லட்சம் டன் உர உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பது போன்றவை விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்த உதவும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களுக்கும் இணைய வசதி மற்றும் 500 கோடி ரூபாய் செலவில் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் அமைத்தல் போன்றவை இந்தியாவில் கல்வி மற்றும் மருத்துவத்தை டிஜிட்டல் முறைக்கு கொண்டு செல்லும். நாட்டின் நலனுக்கேற்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான பட்ஜெட்டினை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுக்கள் என்றார். 25 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் புதுச்சேரி அனிதா நகர் பிரபல தாதா கர்ணா வருகின்ற 17ஆம் தேதி நன்னடத்தை காரணமாக விடுதலை ஆகப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுவை முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் கருணா. இவர் பிரபல தாதாவான இவர் மீது 12 வழக்குகள் உள்ளது. 1997 நடந்த கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று 1998 முதல் காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார். நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை அளிக்க கோரி புதுவை அரசிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார். ஆயுள் தண்டனை காலம் முடிந்தும் சுமார் 25 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்த கருணா விடுவிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் பிரபல தாதா கருணாவின் நியாயமான கோரிக்கையை ஏற்றது. கருணாவை விடுதலை செய்ய சாதக பாதகம் குறித்து புதுவை அரசின் உயர்மட்ட கமிட்டியை விசாரித்து அமைக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. கருணா விடுதலை குறித்த இறுதிக்கட்ட விசாரணை ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தது. இதனை நேற்று முன்தினம் 30ஆம் தேதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு கருணாவின் விடுதலை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் தலைமை செயலர் சரத் சவுகான், டிஜிபி ஷாலினி சிங், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கமிட்டியில் இருந்தனர். பிரபல தாதா கருணாவை விடுதலை செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் விடுதலை குறித்து எடுக்கப்பட்ட முடிவை வருகின்ற 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றனர். பின்னர் வருகின்ற 17ஆம் தேதி பிரபல தாதா கருணா மற்றும் இவருடன் மற்றொரு ஆயுள் தண்டனை கைதியான வெங்கடேசன் ஆகிய 2 பேரையும் விடுதலை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் அமைந்துள்ள 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய நீர்த்தேக்க தொட்டி மற்றும் அதே பகுதியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சாலை அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம், சானரப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டிற்காக 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 12 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தையும் அதற்கான பணிகளையும் துவக்கி வைத்தார். இந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் திருப்பணிக்காக சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகி VPS ரமேஷ்குமார் ஆகியோர் சகடை வண்டி மற்றும் அதனை நிறுத்துவதற்கான செட் அமைக்கும் பணிகளை தங்களது சொந்த செலவில் செய்து கோவிலுக்கு அர்ப்பணித்தனர். புதுவை லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் திருப்பணிக்காக ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கோவிலுக்கு சகடை வண்டி மற்றும் அதனை நிறுத்துவதற்கு ஷெட் அமைத்து தருவதற்கான பணியை ஏற்று அதற்கு ஆகும் மொத்த செலவையும் தங்களது சொந்த செலவில் இன்று செய்து கொடுத்தனர்.
ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் புதியதாக கட்டியுள்ள சகடை வண்டி ஷெட் மற்றும் புதிய சகடை வண்டிக்கு கணபதி ஹோமம் செய்யப்பட்டு கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த திருப்பணியை செய்த ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் திருவாளர் இருவருக்கும் ஜீவானந்தபுரம் கோவில் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தங்களது நன்றியினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஜீவானந்தபுரம் கோவில் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். முன்னதாக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகி VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இளநிலை மாணவர் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் ஏரிப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இளநிலை மாணவர் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் ஏரிப்பாக்கம் கிராமத்தில் கடந்த 25ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் வேளாண் கல்லூரி மாணவிகள் லக்ஷயா, பிரியங்கா, லீலா, சங்கரி, மீனாட்சி, சூர்யா, நிவேதா, பூஜா, பிரியதர்ஷினி, பிரியங்கா, ராஜ மீனாட்சி, ராமதேவி, சாதனா ஆகியோர் ஏரிப்பாக்கத்தில் தங்கி அப்பகுதியில் ஊரக வேளாண் பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிராமப்புற பங்கேற்பு மதிப்பீடு நிகழ்ச்சி கரிகமாணிக்கத்தில் நடைபெற்றது. கரிகமாணிக்கத்தில் உள்ள விவசாய பண்ணையின் கீழ் வரும் அரசு கட்டிடங்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் எங்கெங்கே அமைந்துள்ளது என்பதனை வரைபடம் மூலம் காண்பித்தனர். விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளையும் வரைபடத்தில் தெரிவித்தனர். இதில் வேளாண் அலுவலர் திருநாடன் மற்றும் சக அலுவலர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராவ் கிர்ஸ்கர், திட்ட பொறுப்பாளர் டாக்டர் திருமலை அறிவுறுத்தலின்படி நிகழ்ச்சி நடைபெற்றது. குருவப்ப நாயகன் பாளையத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் குருவப்ப நாயக்கன் பாளையத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன், ஸ்ரீ ஐயனா, ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயத்தில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு அபிஷேகம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற கணபதி, வேள்வி, பூஜை, விமான கலச பூஜை, கும்பாபிஷேக விழாவில் கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம், இந்திரா நகர் பகுதிகள் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாஜக நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராமம், இந்திரா நகர் பகுதியில் நேற்றிரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சசிகுமார், பச்சையம்மாள் என்பவரது வீடு திடீரென தீப்பற்றி எரிந்ததில் வீட்டில் உள்ள பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. இதையடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் அமரேஷ் தலைமையில் VS வெங்கடேசன் முன்னிலையில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறி உணவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கிளை தலைவர் குணசேகரன், பெரும்பால், ஸ்டீபன் ராஜ், தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர் சிவராமன், உறுப்பினர் விஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் குமணன், வேலு, ஜெயமூர்த்தி, ராஜ்குமார், ஐயப்பன், கோகுல், வீரப்பன், மனோகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நிர்வாகி பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழக 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கழக தலைவர் விஜய் ஆலோசனைப்படி, பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் ஆணைப்படி, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ராம் ஏற்பாட்டில் TV நகர் SP பட்டேல் சாலை சந்திப்பில் உள்ள தனியார் உணவகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி தலைவர் VG கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி கழக தமிழக வெற்றி கழக நிர்வாகி TV நகர் வசந்த் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ராம், காமராஜர் தொகுதி தலைவர் VG ஆகியோர் வசந்திற்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கி நிர்வாகி வசந்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் 1% மட்டுமே கிடைத்துள்ளது, மீதி 99% ஏமாற்றம்தான் என்று
முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய பட்ஜெட் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது கருத்தை தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் மீது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அனைத்தும் பொய்த்துவிட்டது. தனிநபர் வருமானம் 7,50,000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு அறிவிப்பும் மட்டும்தான் பட்ஜெட்டில் பேசும் பொருளாக உள்ளது. விவசாயிகளுக்கு இரட்டிப்பு விலை மானியம், விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டம் பட்ஜெட்டில் இல்லை. தொழிற்சாலைகளை அதிகம் கொண்டு வருவதற்கான அவர்களுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவும் இல்லை. விவசாயத்தை பெருக்கவும், விவசாயத்தை ஊக்குவிக்கவும் எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. மக்களும் எதிர்பார்த்தார்கள் நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்று. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நாட்டு மக்களை ஏமாற்றி உள்ளது. புதுவை மாநில வளர்ச்சிக்கும் இல்லை, மகாலட்சுமி ஆசிர்வாதம் 1% மட்டுமே கிடைத்துள்ளது. மீதி உள்ள 99% ஏமாற்றம்தான். மத்திய அரசு தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் புதுவைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில கடன் ரத்து செய்வதுடன் அதிக நிதி ஒதுக்கோர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. புதுச்சேரி காரைக்காலுக்கு புதிய ரயில் திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியின் காரைக்காலம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1850 கோடி ரூபாய் திட்டம் போடப்பட்டது. தற்பொழுது 650 கோடியாக சுருங்கியுள்ளது. இதுதான் இந்த ஆட்சியின் சாதனை. 11 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலம் மோடி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றார். புதுவையில் அரசு தனியார் நிறுவனங்களில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த நிர்வாகம் விரும்பினால் தங்களை அழைக்கலாம் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் சைபர் கிரைம் மோசடியில் 64 கோடிக்கு மேல் பணம் இழப்பு நடந்துள்ளது. 3500க்கும் மேற்பட்ட புகார்கள் சமூக வலைதளம் மூலம் ஆர்டர் செய்து பொருள் வாங்கிய 900 புகார்களும் 350க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான புகார்களும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் நிறுவனங்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் சார்பில் விழிப்புணர்வு மற்றும் இணையவழி மூலம் பாதுகாப்பு, இணையவழியில் என்னென்ன வகையில் மோசடிகள் நடக்கிறது என்பதை உங்களிடத்திற்கே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளோம். அரசு தனியார் நிறுவனங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த நிர்வாகம் விரும்பினால் சைபர் கிரைம் போலீசாரின் 7639483862 என்ற மொபைல் போனில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். அரசு நடுநிலைப்பள்ளி விளையாட்டு தின விழாவில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவிதுப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளிகள் விளையாட்டு தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம், வாத்து நடை ஓட்டம், சாக்கு அணிந்து ஓடுதல், லெமன் அண்ட் ஸ்பூன், பலூன் ஊதி வெடித்தல், இசை நாற்காலி மற்றும் நீர் நிரப்பும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி வாழ்த்தினார். விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் அனந்தராஜ் வரவேற்புரை வழங்க ஆசிரியை மனோரஞ்சனம் நன்றி உரை வழங்கினார். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆகச்சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நடத்திய மஞ்சள் விழாவில் வெள்ளி விழா மகிழ்ந்த மலர் சூடும் இணையருக்கு ஆக சிறந்த அன்பின் இணையர் விருதுகள் மற்றும் மானுடம் போற்றும் மாமனிதர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா ஏற்பாட்டில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து மற்றும் அவரது துணைவியார் கிருஷ்ணவேணி முத்து ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் ஆக சிறந்த அன்பின் இணையர் விருதுகளை முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம், அவரது துணைவியார் பத்மாவதி மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர் நடேசன் என்கின்ற பாவாடை, அவரது துணைவியார் நீலா என்கின்ற அஞ்சலை, இராணுவ இளநிலை அதிகாரி ஜானகிராமன் மற்றும் ஜோதிலட்சுமி சங்கம் மற்றும் காவல்துறை முன்னாள் ஆய்வாளர் கலைவரதன் மற்றும் அவரது துணைவியார் காஞ்சனா, மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரி அசோக்குமார் மற்றும் அவரது துணைவியார் ஹேமலதா, ஜூனியர் வாரண்ட் அதிகாரி செல்வமணி மற்றும் அவரது துணைவியார் பிரபுலா, வெனிலா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து மானிடம் போற்றும் மாமனித விருதுகளை கலாம் சமூக இயக்கம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் இளங்கோவன், புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்க நிறுவனர்
சார்ஜன் மோகன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்குநர் நிறுவனர் ராஜா மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் ரேகா ஆகியோர் செய்திருந்தனர். காவல் நிலையங்களில் நடந்த குறை தீர்ப்பு கூட்டத்தில் மக்கள் தங்கள் குறைகளை மனு மூலம் காவல்துறை உயரதிகாரிகளிடம் அளித்தனர். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நேற்று நடந்த குறை கேட்பு கூட்டம் டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. அதேபோல் புதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கிழக்கு எஸ்பி ரகுநாயகம், முதலியார்பேட்டைகள், தெற்கு எஸ்பி பக்தவக்ஷலம், மங்கலம் காவல் நிலையம் மேற்கு எஸ்பி வம்சிதா ரெட்டி தலைமைகள் 1 மணி நேரம் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்கள் தங்களின் பிரச்சனைகளை மனு மூலம் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் அளித்தனர். மனுவை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மக்களிடம் போலீசார் உறுதியளித்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இது திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகளால் மகா திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த வெள்ளியன்று காப்பு அணிவித்தல், கோபூஜை, கணபதி, வேள்வி, திருமகள் வழிபாடு, திருக்குடங்களின் அருளாற்றல், எழுந்தருளல் நிகழ்ச்சி, முதலாம் காலையாக வேள்வி, பேரொளி வழிபாடு ஆகியவை செய்து சிறப்பிக்கப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த வெள்ளியன்று காப்பு அணிவித்தல், கோபூஜை, கணபதி, வேள்வி, திருமகள் வழிபாடு, திருக்குடங்களில் அருளாற்றல், எழுந்தருளல் நிகழ்ச்சி, முதலாம் கால யாக வேள்வி, பேராளி வழிபாடு செய்து சனிக்கிழமை அன்று காலை 2ஆம் கால யாக வேள்வி, 3ஆம் கால யாக வேள்வி, மலரர்ச்சனை திருமுறை விண்ணப்பம் நடைபெற்று இன்று காலை 4ஆம் கால யாக வேள்வியை நிறைவு செய்து சிறப்பு அர்ச்சனைகளுடன் பூர்ணாகுதி செய்யப்பட்டு கடப்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள், ஊர் கிராம மக்கள், விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் பிறந்தநாள் விழா கோர்க்காடு பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான மோகன்தாஸின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கரிக்கலாம்பாக்கம் அடுத்த கோர்க்காடு கிராமத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். முன்னதாக இப்பகுதியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தினை மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குமரன் மற்றும் நிர்வாகிகள் ஆறுமுகம், பக்ரிசாமி, பச்சையப்பன், பதஞ்சலி, சிவா, லிங்கேயன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7745 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 104 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிறப்பான பட்ஜெட் தாக்கல். பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் குறித்து முதல்வர் ரங்கசாமி புகழாரம். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பிரபல தாத்தா நன்னடத்தை காரணமாக விடுதலை. புதுவை இந்திரா நகர் தொகுதியில் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சாலை அமைப்பதற்கான பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. விவசாயத்தை பெருக்கவும் விவசாயத்தை ஊக்குவிக்கவும் எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. மத்திய பட்ஜெட் குறித்து முன்னாள் முதல்வர் குற்றச்சாட்டு. புதுவையில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சைபர் கிரைம் போலீசாரை அழைக்க அலைபேசி எண் வெளியீடு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.